கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 44வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யாக்கோபு யாருடைய தாசன்? கர்த்தருடைய தாசன். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலை. இஸ்ரவேலை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர். கர்த்தர் இஸ்ரவேலை எங்கே உருவாக்கினார்? தாயின் கர்ப்பத்தில். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறவர்? துணை செய்கிறவர். கர்த்தர் தன் தாசனாகிய யாக்கோபை தான் தெரிந்து கொண்ட யார் என்று கூறுகிறார்? யெஷூரன். தாகம் உள்ளவன் மேல் கர்த்தர் எதை ஊற்றுவார்? தண்ணீரை. வறண்ட நிலத்தின் மேல் கர்த்தர் எதை ஊற்றுவார்? ஆறுகளை. யாக்கோபின் சந்ததியின் மேல் கர்த்தர் எதை ஊற்றுவார்? தன் ஆவியை. யாக்கோபின் சந்தானத்தின் மேல் கர்த்தர் எதை ஊற்றுவார்? தன் ஆசீர்வாதத்தை. யாக்கோபின் சந்ததியார் எதின் நடுவே அலரி செடிகளைப் போல வளருவார்கள்? புல்லின் நடுவே. யாக்கோபின் சந்ததியார் எவைகளின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள்? நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள. யாக்கோபின் சந்ததியார் புல்லின் நடுவே எதைப் போல வளருவார்கள்? நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல. ஒருவன் தான் யார் என்பான்? கர்த்தருடையவன். ஒருவன் யாருடைய பேரை தரித்துக் கொள்ளுவான்? யாக்கோபின் பேரை. ஒருவன் தான் யார் என்று கையெழுத்து போடுவான்? கர்த்தருடையவன் என்று. கர்த்தருடையவன் என்று கையெழுத்திடுகிறவன் எதை தரித்துக் கொள்வான்? இஸ்ரவேலின் நாமத்தை. முந்தினவரும் பிந்தினவரும் யார்? கர்த்தர். கர்த்தரை தவிர யார் இல்லை? தேவன். என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர் யார்?
இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். சோதனை கேள்வி 1. இஸ்ரவேலின் சந்ததியின் மீது என்ன ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார்? அபிஷேக தைலம், பரிசுத்த தைலம், அவரது ஆவி, அவரது கோபம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சேனைகளின் கர்த்தர் யாருடைய மீட்பர்? இஸ்ரவேலுடைய மீட்பர். எந்த காலத்து ஜனங்களை கர்த்தர் ஸ்தாபித்தார்? பூர்வ காலத்து ஜனங்களை. தனக்கு முன்னே எப்படி நிறுத்தத்தக்கவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார்? வரிசையாக. கர்த்தருக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் எப்படிப்பட்ட காரியங்களையும் தங்களுக்கு அறிவிக்க வேண்டும்? நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும். நீங்கள் கலங்காமலும் டேஷ் இருங்கள். பயப்படாமலும். பூர்வ காலம் முதற்கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை இஸ்ரவேலுக்கு விளங்க பண்ணி முன்னறிவித்தார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும். கர்த்தரே தங்களுக்கு நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் முன்னறிவித்தார் என்பதற்கு சாட்சிகள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். யாரை தவிர வேறொரு கன்மலையும் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரை தவிர. எவைகளை உருவாக்குகிற அனைவரும் வீணர். விக்கிரகங்களை. யாரால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்கள். விக்கிரகங்கள் எப்படி இருக்கிறது? ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும். தங்களுக்கு வெட்கம் உண்டாக விக்கிரகங்களுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறவர்கள் யார்? அவைகளை உருவாக்குகிறவர்கள். விக்கிரகம் எப்படிப்பட்ட தெய்வம்? ஒன்றுக்கும் உதவாத தெய்வம். விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவனுடைய எவர்கள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். கூட்டாளிகள் எல்லாரும். விக்கிரகத்தை வார்ப்பிக்கிற தொழிலாளிகள் எப்படிப்பட்டவர்கள்? நரஜீவன்கள். யாரெல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும் என்று கூறப்பட்டுள்ளது? விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவர்கள். விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவர்கள் எப்படி வெட்கப்படுவார்கள்? ஏகமாய் திகைத்து. இரும்பை குறட்டால் இடுக்குகிறவன் யார்? கொல்லன்.
கொல்லன் இரும்பை எதிலே காய வைக்கிறான்? உலையிலே. கொல்லன் இரும்பை எவைகளால் உருவாக்குகிறான்? சுத்திகளால். சோதனை கேள்வி 2. கர்த்தரைத் தவிர யார் இல்லை? ஞானவான், பரிசுத்தர், தேவன், உன்னதர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கொல்லன் எதினால் இரும்பை பண்படுத்துகிறான்? தன் புயபலத்தினால். கொல்லன் எப்படி இருந்து பலனற்று போகிறான்? பட்டினியாயிருந்து. கொல்லன் என்ன குடியாமல் களைத்து போகிறான்? தண்ணீர். நூல் பிடிக்கிறவன் யார்? தச்சன். தச்சன் நூல் பிடித்து எதனால் மரத்துக்கு குறி போடுகிறான்? மட்டப்பலகையால். தச்சன் எவைகளினால் மரத்தை உருப்படுத்துகிறான்? உளிகளினால். தச்சன் எதினால் மரத்தை வகுக்கிறான்? கவராசத்தினால். தச்சன் எதன்படி மரத்தை உருவமாக்குகிறான்? மனுஷ சாயலாக, மனுஷ ரூபத்தின்படி. தச்சன் மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்கின மரத்தை எங்கே நாட்டி வைக்கிறான்? கோவிலில். தச்சன் தனக்கு எவைகளை வெட்டுகிறான்? கேதுருக்களை. தச்சன் தனக்கு எவைகளை தெரிந்து கொள்ளுகிறான்? ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது. தச்சன் எப்படிப்பட்ட மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான்? பெலத்த மரத்தை. தச்சன் எவைகளில் பெலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான்? காட்டு மரங்களில். தச்சன் எந்த மரத்தை தன் காரியத்துக்காக நடுகிறான்? அசோக மரத்தை. தச்சன் நடும் அசோக மரத்தை வளரச் செய்வது எது? மழை. யாருக்கு மரங்கள் அடுப்புக்காகும்? மனுஷனுக்கு. தச்சன் அடுப்புக்காகும் மரங்களில் எடுத்து என்ன செய்கிறான்? குளிர் காய்கிறான். தச்சன் குளிர்காயும் மரங்களில் எதை மூட்டுகிறான்? நெருப்பை. தச்சன் குளிர்காயும் மரங்களில் நெருப்பை மூட்டி என்ன சுடுகிறான்? அப்பம்.
அப்பம் சுடும் மரங்களில் தச்சன் எதை உண்டு பண்ணுகிறான்? ஒரு தெய்வத்தை. சோதனை கேள்வி 3. விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் எப்படிப்பட்டவர்கள்? புத்திசாலி, வீணர், குருடன், மதியற்றவன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அப்பம் சுடும் மரங்களில் தச்சன் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அதை என்ன செய்கிறான்? பணிந்து கொள்ளுகிறான். அப்பம் சுடும் மரங்களில் தச்சன் எதை செய்கிறான்? ஒரு விக்கிரகத்தை. அப்பம் சுடும் மரங்களில் தச்சன் ஒரு விக்கிரகத்தை செய்து அதை என்ன செய்கிறான்? வணங்குகிறான். தச்சன் மரத்தில் ஒரு துண்டை எதில் எரிக்கிறான்? அடுப்பில். தச்சன் மரத்தில் ஒரு துண்டினால் எதை சமைத்து புசிக்கிறான்? இறைச்சியை. தச்சன் மரத்தில் ஒரு துண்டினால் எதை பொரித்து திருப்தியாகிறான்? பொரியலை பொரித்து. தச்சன் மரத்தில் ஒரு துண்டை எரித்து என்ன காய்கிறான்? குளிர். ஆ ஆ அண்ணலானேன் என்று சொல்லுகிறவன் யார்? தச்சன். தச்சன் எதை கண்டேன் என்று சொல்லுகிறான்? நெருப்பை. சமைத்ததில் மீதியான மரத்துண்டை தச்சன் எதாகச் செய்கிறான்? விக்கிரக தெய்வமாக. தான் செய்த விக்கிரக தெய்வத்திடம் தச்சன் எவ்வாறு மன்றாடுகிறான்? நீ என் தெய்வம், என்னை இரட்சிக்க வேண்டும் என்று. விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அறியாமலும் உணராமலும். விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்கள் காணாதபடிக்கு அடைக்கப்பட்டிருப்பது எது? அவர்கள் கண்கள். விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்கள் உணராதபடிக்கு அடைக்கப்பட்டிருப்பது எது? அவர்கள் இருதயம். தச்சன் மரத்தில் பாதியை எதில் எரித்தான்? அடுப்பில். தச்சன் மரத்தில் பாதியை அடுப்பில் எரித்து அதன் தழலின் மேல் எதை சுட்டான்? அப்பத்தை. தச்சன் மரத்தில் பாதியை அடுப்பில் எரித்து எதை பொரித்து புசித்தான்? இறைச்சியை. தச்சன் மரத்தில் பாதியை அடுப்பில் எரித்து அதில் மீதியான துண்டை என்ன ஆக்கினான்? அருவருப்பான விக்கிரகம். விக்கிரகங்களை உருவாக்குகிறவனுக்கு எதை வணங்கலாமா என்று சொல்ல மனதில் தோன்றவில்லை?
ஒரு மரக்கட்டையை ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்லத் தோன்றாதபடிக்கு விக்கிரகங்களை உருவாக்குகிறவனுக்கு என்ன இல்லை? அறிவும் சொரணையும். சோதனை கேள்வி 4. விக்கிரகம் எதற்கு உதவும்? திருத்துவதற்கு, கடிந்து கொள்ள, மனம் சீர்பட, ஒன்றுக்கும் உதவாது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். விக்கிரகங்களை உருவாக்குகிறவன் எதை மேய்கிறான்? சாம்பலை. விக்கிரகங்களை உருவாக்குகிறவனை மோசம் போக்கினது எது? வஞ்சிக்கப்பட்ட மனம். விக்கிரகங்களை உருவாக்குகிறவன் எதை தப்புவிக்காமல் இருக்கிறான்? தன் ஆத்துமாவை. விக்கிரகங்களை உருவாக்குகிறவன் தன் வலது கையில் என்ன இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். அபத்தம். யாக்கோபை உருவாக்கினவர் யார்? கர்த்தர். யாக்கோபு கர்த்தருக்கு யார்? தாசன். யார் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை? இஸ்ரவேல். கர்த்தர் இஸ்ரவேலின் மீறுதல்களை எதைப் போல அகற்றிவிட்டார்? மேகத்தைப் போல. கர்த்தர் இஸ்ரவேலின் பாவங்களை எதைப் போல அகற்றிவிட்டார்? கார்மேகத்தைப் போல. இஸ்ரவேல் யாரிடத்தில் திரும்ப வேண்டும்? கர்த்தரிடத்தில். இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் செய்தது நிமித்தம் எவைகள் களித்து பாட வேண்டும்? வானங்கள். கர்த்தர் செய்தது நிமித்தம் எவைகள் ஆர்ப்பரிக்க வேண்டும்? பூதலத்தின் தாழ்விடங்கள். கர்த்தர் செய்தது நிமித்தம் எவைகள் கெம்பீரமாய் முழங்க வேண்டும்? பர்வதங்கள், காடுகள், காட்டிலுள்ள சகல மரங்கள். கர்த்தர் யாரை மீட்கிறார்? யாக்கோபை. கர்த்தர் யாக்கோபை மீட்டு எங்கு மகிமைப்படுகிறார்? இஸ்ரவேலில். கர்த்தர் இஸ்ரவேலை எங்கு உருவாக்கினார்? தாயின் கர்ப்பத்தில். கர்த்தர் எவைகளை செய்கிறவர்? எல்லாவற்றையும். கர்த்தர் ஒருவராய் எவைகளை விரித்தார்? வானங்களை.
கர்த்தர் தாமே எதை பரப்பினார்? பூமியை. சோதனை கேள்வி 5. கர்த்தர் எதை ஒரு கார்மேகத்தைப் போல அகற்றிவிட்டார்? எகிப்தை, பாவங்களை, இஸ்ரவேலை, தீமையை? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் யாருடைய குறிகளை அபத்தமாக்குகிறவர்? கட்டுக்கதைக்காரரின் குறிகளை. கர்த்தர் யாரை நிர்மூடராக்குவார்? குறி சொல்லுகிறவர்களை. கர்த்தர் ஞானிகளுடைய அறிவை எப்படி பண்ணுகிறார்? பைத்தியமாக. கர்த்தர் யாருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவார்? தன் ஊழியக்காரரின் வார்த்தையை. கர்த்தர் யாருடைய ஆலோசனையை நிறைவேற்றுவார்? தன் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை. குடியேறுவாய் என்று கர்த்தர் எதற்கு சொல்லுவார்? எருசலேமுக்கு. கட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் எதற்கு சொல்லுவார்? யூதாவின் பட்டணங்களுக்கு. கர்த்தர் எருசலேம் மற்றும் யூதாவின் எவைகளை எடுப்பிப்பார்? பாழான ஸ்தலங்களை. கர்த்தர் எதை நோக்கி வற்றிப்போ என்று சொல்லுவார்? ஆழத்தை நோக்கி. ஆழத்தின் நதிகளை என்னவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார்? வெட்டாந்தரை. கர்த்தர் யாரை குறித்து அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுவார்? கோரேசை குறித்து. கோரேஸ் எருசலேமை நோக்கி சொல்வது என்ன? நீ கட்டப்படு. கோரேஸ் தேவாலயத்தை நோக்கி சொல்வது என்ன? நீ அஸ்திபாரப்படு. கோரேஸ் எதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம். சோதனை கேள்வி 6. ஞானிகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? பைத்தியமாக்குகிறார், ஞானவானாக்குகிறார், வெட்கப்படுத்துகிறார், நீதிமானாக்குகிறார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 44வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன்.